மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசும் தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு ஆத்தூரு கிச்சடி சம்பா ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி விதைச்சு ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி விதைச்சு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாட வச்சு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாட வச்சு அறுத்து போடு களத்து மேட்டில சின்ன கண்ணு நல்லா அடிச்சு தூக்கி அளந்து போடு செல்ல கண்ணு பொதிய ஏற்றி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே பொதிய ஏற்றி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள விதை பரிசோதனை நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து விவரிக்கின்றார் இந்நிலைய வேளாண்மை அலுவலர் சி ராஜேஸ்வரி அவர்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. தீவன சோளம் மற்றும் வேலி மசால் விதை உற்பத்தியில் பயனடைந்த நாமக்கல் மாவட்டம் திருமலைகிரி கிராம வேளாண்மையாளர் ஆர் வேலப்ப கவுண்டர் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை மற்றும் தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் தீக்குச்சி மரம் குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் KT பார்த்திபன் அவர்கள் தரும் தகவல்கள். இன்றைய தகவல் நேரத்தில் வேளாண் விளைபொருட்களுக்கான ஏற்றுமதி வாய்ப்புகள் குறித்த அறிவிப்பு, திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம், ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம், வேளாண் வானிலையில் தெற்கு மண்டலம் 2ற்குட்பட்ட மாவட்டங்களுக்கான வானிலை அறிவிக்கை, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. மாத்தி யோசிச்சேங்க. வேளாண் அறிவியல் நிலையங்கள் வேளாண்மையாளர்களுக்கு புது தொழில்நுட்பத்தை வழங்கி வருகின்றது. இதன் அடிப்படையில் வேளாண்மையாளர்களின் வயல்களில் செயல் விளக்க திடல் அமைக்கவும், ஆராய்ச்சி நிலையங்களுக்கும் வேளாண்மையாளர்களின் வயல்களில் கிடைக்கும் மகசூல் இடைவெளியை குறைக்கவும் பயன்படுகின்றன. நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலையத்தின் மூலம் தீவன சோளம் மற்றும் வேலி மசால் தீவன விதை உற்பத்தியில் பயிற்சி பெற்று பயனடைந்த நாமக்கல் மாவட்டம் திருமலைகிரி கிராம வேளாண்மையாளர் ஆர் வேலப்ப கவுண்டர் அவர்களை சந்தித்த போது இந்த 4 ஏக்கர் நிலத்தில் இப்போ 1.5 ஏக்கர் நிலம் வந்து இந்த தீவன பயிர் நான் சாகுபடி பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு வந்து தூண்டுகோலாக இருந்தவங்க நாமக்கல் KVKலேருந்து இந்த தீவன பயிர் சோளம், வேலி மசால் விதையெல்லாம் அவங்க கொடுத்து எங்கள் இடத்துல வந்து பயிர் பண்ண சொல்லி அவங்க எங்களுக்கு அட்வைஸ் பண்ணி சில ட்ரைனிங் எல்லாம் கொடுத்தாங்க. நாங்கள் அங்கே போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்து அவங்க கொடுத்த விதையை தான் நாங்கள் பயிர் பண்ணியிருக்கோம். இப்போது அது விளைச்சல் வந்த காலத்தில் நாங்கள் வந்து அந்த விதையை வந்து நாங்கள் நாமக்கல் KVKவுக்கு விதையாக நாங்கள் உற்பத்தி பண்ணி கொடுத்துட்றோம். ஏதோ மற்ற பயிர் செய்கிறதுக்கு இந்த தீவன பயிரினுடைய விதை வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மார்க்கெட் கிடைக்கிது. அதனால் நான் அங்கேயே கொடுத்துட்றோம். இப்போ கிட்டத்தட்ட 7-8 வருஷமாக எங்களை அங்கே KVKல தொடர்பு இருக்குங்க. நாங்கள் மாதம் ஒரு தடவை மீட்டிங் போடுவாங்க, அங்கே மீட்டிங் போவோம். இந்த பயிர் சுழற்சி முறைங்க எப்படி செய்கிறது என்னங்கிறதெல்லாம் அவங்க எங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. பிளாட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அந்த செயல் விளக்கமெல்லாம் காட்டுவாங்க.
இந்த மாதிரி பயிர் செய்யுங்க சொல்லுவாங்க. நாங்கள் அந்த மாதிரிலாம் பார்த்துக்கிட்டு தான் இப்போ நாங்கள் பயிர் செஞ்சுருக்கிறோம். அதே மாதிரி நாங்கள் செஞ்சு விதை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த வேலி மசாலு இந்த சோளம்லாம் உற்பத்தி பண்ணுறது எப்படிங்கிற அந்த விளக்கத்தை நான் கொஞ்சம் சொல்கிறேங்க. இந்த வேலி மசாலா விதை அங்கேருந்து நாமக்கல்லேருந்து ஒரு 2 கிலோ விதை நான் இப்போ போட்டுக்கிறத வந்து ஒரு 70 சென்டில் போட்டிருக்கேங்க. வேலி மசாலா செடி வந்து 70 சென்டில் போட்டிருக்கேன். 2 கிலோ விதை வாங்கிட்டு வந்தேன். அதுக்கு முன்னே காட்டையெல்லாம் உழவு ஓட்டி எல்லாம் சுத்தப்படுத்தி எல்லாம் பார் ஓட்டி லைன் பிடிச்சி வச்சுருந்தேன். அந்த விதையை கொண்டுக்கிட்டு வந்து சுடுதண்ணியில் கொஞ்சம் போட்டு அதை விதையை வந்து கொஞ்சம் சூடேற்றி தண்ணியெல்லாம் கழுவிட்டு அந்த விதையை கொஞ்சம் உணர்த்தி அந்த 2 கிலோ விதையும் நான் இதில் போட்டிருக்கேன். அந்த விளக்கமெல்லாம் அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி அந்த சுடுதண்ணியில் போட்டு போடணும், அப்போ தான் விதை நல்லா முளைக்கும் அப்படின்னு சொன்னதுனால அதே மாதிரி நான் செஞ்சு இதில் இந்த 70 சென்ட் நிலத்துல அந்த விதை போட்டேங்க. போட்டு தண்ணி பாய்ச்சி செடியெல்லாம் முளைச்சிக்கிச்சு. அதே மாதிரி சோளம் வந்து கரை பிடிச்சி சாரியில் வந்து விதையை போட்டு தண்ணி கட்டினுங்க. அது சுடுதண்ணியில் நாங்கள் போடல. விதை சரியாக போட்டு தண்ணி பாய்ச்சோம். தண்ணி பாய்ச்ச உடனே அந்த விதை எல்லாம் முளைச்சிக்கிச்சு. வேலி மசாலா வந்து அப்புறம் மறுபடியும் களை வெட்டி மறுபடியும் 2-3 தண்ணி பாய்ச்சோம். தண்ணி பாய்ச்ச பிற்பாடு அப்புறம் அதுக்கு பிற்பாடு வந்து கிட்டத்தட்ட 100 நாள் கிருமிச்சு எங்களுக்கு ஈல்டு வர ஆரம்பிச்சது. அதே மாதிரி சோளமும் விளைச்சல் வரத்துக்கு 100 நாள் ஆயிடுச்சு. அப்புறம் இது 100 நாள் வந்து இப்போ முதல்ல ஒரு கிராப் எடுத்துகிட்டு இப்போ 2வது அறுவடைக்கு இப்போ காய் காஞ்சிருக்கு. சோளம் அதே மாதிரி இது வந்து நான் முதல்ல கோயபஸ் 29 போட்டுக்கிட்டு இருந்தோம். அதுக்கு பதிலாக இப்போ புதுசாக ஒரு ரகம் வந்து கோம்புத்தன்னு சொல்லி போன வருஷம் தான் எங்களுக்கு அந்த விதை கொடுத்தாங்க. அந்த விதை தான் இப்போ போட்டிருக்கிறேன். அது வந்து இப்போ இன்னும் முழுசான ஈல்டு நாங்கள் பார்க்க முடியல. ஏன்னா ஒரு கிராப் அறுத்துருக்குறோம். அடுத்தாப்புல அப்படியே இந்த கிளப்பயிரெலாம் மறுபடியும் வந்து போட்டு வாங்கியிருக்கு. அதனால் இது ரெண்டு அறுவடை அறுந்தால் தான் என்னுடைய முழு மகசூல் நாங்கள் தெரிய வரும். இப்போ இது வந்து எங்களுக்கு நான் ஒரு 200 கிலோ நான் கொடுத்துருக்குங்க. வேலி மசாலா வந்து 200 கிலோ நான் கொடுத்துட்டேன். இது வந்து ஒரு 50 கிலோ வச்சுருக்குங்க. ஒரு 55 கிலோ இப்போ ரெடியாக வச்சுருக்குறேன். இப்போ இன்னும் கொஞ்சம் விதை வரும். இது வந்து இந்த கோவம்புத்தனுங்கிற விதையினுடைய ஈல்டு முழுசாக இன்னும் தெரியல. இது வந்து ஏற்கனவே நாங்கள் போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ அந்த 70 சென்ட் நிலத்தில் 2 மூட்டை 200 கிலோ இப்போ எடுத்துட்டேன். மேலும் விவரம் பெற வேளாண்மையாளர் ஆர் வேலப்ப கவுண்டர் அவர்களை 09943717562 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாமக்கல், சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. தற்போது நிலவி வரும் பருவநிலையின் காரணமாக பகல் மற்றும் இரவு நேர வெப்பநிலை மேலும் 1 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும். இத்தகைய தட்பவெப்ப நிலைகளில் கோழிகளின் முட்டை தரத்தினை பாதுகாக்க விட்டமின் D3 நிறைந்த உணவினை கூடுதலாக அளிக்க வேண்டும். கோழிகளுக்கு உணவு அளிக்கும் போது அதிக சத்து நிறைந்த உணவினை மைக்ரோடாக்சின் உடன் சேர்த்து அளிக்கலாம். ஈகோலை தொற்றின் காரணமாக கோழிகளில் நோய் தொற்று ஏற்பட்டு இறக்கும் அபாயம் உள்ளது. இத்தொற்றினை கட்டுப்படுத்த பரிசோதனை கூடங்களில் கோழிகளை பரிசோதனை செய்வது நல்லது. சின்ன வெங்காயத்தில் உள்ள வெங்காய ஈயினை கட்டுப்படுத்த வேளாண்மையாளர்கள் 1 கிலோகிராம் ட்ரைகோடெர்மா விரிடியை 100 கிலோகிராம் தொழு உரத்துடன் சேர்த்து அளிக்கவும். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் தீக்குச்சி மரம் குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் KT பார்த்திபன் அவர்கள் தரும் தகவல்கள். தேசிய வேளாண் காடுகள் மற்றும் மூங்கில் இயக்கத்தின் கீழ் தீக்குச்சி மரம், மூங்கில் மரம் மற்றும் பிற வகையான மரங்கள் வனமில்லாத பகுதிகளில் சாகுபடி செய்ய ஊக்குவிக்கப்படுகின்றது. இத்திட்டத்தின் கீழ் தீக்குச்சி மரம் வளர்ப்பு குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் KT பார்த்திபன் அவர்கள் தரும் தகவல்கள். நாம் இன்று பார்க்கக்கூடிய மரம் பெருமரம், எல்லாராலும் அழைக்கக்கூடிய பிய மரம், பெருமரம் அல்லது தீக்குச்சி மரம் என்று அழைப்பார்கள். இந்த மரம் ஏறக்குறைய தாவரவியல் பெயர் ஐலாந்தஸ் எக்ஸல்சா என்று சொல்வார்கள். தமிழகத்தில் இயற்கையாகவே வளரக்கூடிய மரம். இந்த மரத்தின் பயன்பாடுன்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான பயன்பாடுக்கு பயன்படுகிறது. முதலில் இதற்கு தீக்குச்சி மரம் என்று தான் பெயர். இந்த மரத்திலிருந்து தான் தீக்குச்சி உற்பத்தி செய்யப்பட்டது. தமிழகத்தில் உள்ள அனைத்து தீக்குச்சி நிறுவனங்களும் இந்த மரத்தின் மூலமாகத்தான் எஸ்டாப்ளிஷ் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மரத்தின் தேவை அதிகமானதால், தீக்குச்சி தொழிற்சாலைக்கு தேவையான மூலப்பொருட்கள் அதிகமானதால், இந்த மரத்தின் வளர்ச்சி குறைவானதால் என்ன ஆச்சுன்னா வெளிநாடுகள் பாப்புலஸ் போன்ற மரங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் இந்த மரம் அதிக அளவு வளர்க்கப்பட்டால் உண்மையிலேயே விவசாயிகளுக்கு நல்ல வரப்பிரசாதமாகும். ஆனால் வெளிநாடுகளிலிருந்து மரம் வந்ததுனால இப்போ என்னாச்சு, இந்த ஐலாந்தஸ் எக்ஸல்சா மரத்துக்குரிய
ப்ரைஸ் எல்லாம் கம்மியாகி போச்சு. பட் இருந்தாலுமே இந்த மரம் நம் மண்ணுக்கும் நமது தட்பவெப்ப சூழ்நிலைக்கும் ஏற்ற விவசாயிகளுக்கு பயன் தரக்கூடிய மரம். ஏனென்றால் இது தீக்குச்சிக்கு மட்டுமல்ல, தற்பொழுது சில ஒட்டுப்பலகை நிறுவனங்கள், குறிப்பாக இந்த பிளைவுட் இண்டஸ்ட்ரி என்று அழைப்பார்கள், இந்த பிளைவுட் இண்டஸ்ட்ரியும் இந்த ஐலாந்தஸ் எக்ஸெல்சா மரத்தை பிளைவுட் தயாரிப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது. சில பென்சில் நிறுவனங்களும் ஐலாந்தஸ் எக்ஸெல்சா மரத்தை பென்சில் உற்பத்திக்காக பயன்படுத்துகிறார்கள். ஆகையால் இது தீக்குச்சி மரம் மட்டுமல்லாமல் ஒட்டுப்பலகை தயாரிப்பதற்கு மற்றும் பென்சில் தயாரிப்பதற்கு பயன்படுத்துவதால் இந்த மரமும் ஒரு பல்வேறு பயன்பாடு உள்ள மரமாகும். இந்த மரம் இயற்கையாகவே அனைத்து விதமான தட்பவெப்ப நிலைகளும், குறிப்பாக தரிசு நிலங்களுக்கு ஏற்ற மரம். தரிசு நிலங்களில் தோப்பாக நடுவதை விட வரப்போரங்களில் மட்டும் இந்த மரத்தை நடும் பட்சத்தில் உண்மையிலேயே இந்த மரம் விவசாயிகளுக்கு நல்ல வரப்பிரசாதமாகும். இது குறிப்பாக கோயம்புத்தூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டம், கரூர் மற்றும் நாமக்கல் மாவட்டம், இந்த 4 மாவட்டத்தில் இந்த விவசாயிகள் இந்த மரத்தை தங்கள் வரப்போரங்களில், குறிப்பாக விளைநிலங்களில் உள்ள வரப்போரங்களில் மட்டும் நடும் பட்சத்தில் ஏற்கனவே 10 அடிக்கு 10 அடி என்ற இடைவெளியில் நட்டிலேயானால் இந்த மரம் நன்கு வளர்ந்து குறைந்தபட்சமாக 8 ஆண்டுகளாகவும் அதிகபட்சமாக 12 ஆண்டுகளில் நன்கு வளர்ந்து பயன்பெறக்கூடியது. சமீபத்தில் நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த புஞ்சை, புளியம்பட்டி, அன்னூர் இதில் பூராமே நாங்கள் வரப்போரங்களில் வளர்ந்த மரங்களை பூரா அறுவடை செய்தோம். அதாவது குறைந்தபட்சம் 20 இன்ச்சு சுற்றளவு ஒரு மரம் ஏறக்குறைய 440 கிலோ என்ற அளவில் இருந்து அதிகபட்சமாக ஒரு மரம் 750 கிலோ முடிக்க வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. இந்த மரத்தின் சுற்றளவு 16 இன்ச்சிலிருந்து 20 இன்ச்சு இருந்தால் போதும், தீக்குச்சி தொழிற்சாலைக்கு தேவையான பயன்படும் மரமாக பயன்படுகிறது. ஆகையால் விவசாய பெருங்குடி மக்களே, இந்த தீக்குச்சி மரமானது வேகமாக வளரக்கூடியது, தரிசு நிலங்களுக்கு ஏற்றது, வரப்போலங்களில் வளரும் பட்சத்தில் விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானம் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. ஆகையால் அனைத்து விவசாய பெருங்குடி மக்களும் எங்கெங்கு வரப்பு சும்மா உள்ளதோ அங்கெல்லாம் இந்த தீக்குச்சி மரம் என்று அழைக்கக்கூடிய ஐலாந்தஸ் எக்ஸெல்சா மரங்களை நட்டு பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு முனைவர் KT பார்த்திபன் அவர்களை 09443505844 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் வேளாண் விளைபொருட்களுக்கான ஏற்றுமதி வாய்ப்புகள் குறித்த அறிவிப்பு. புழுதேரியில் அமைந்துள்ள இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழக வேளாண் அறிவியல் மையத்தின் மூலம் எதிர்வரும் 27/1/2017 வெள்ளிக்கிழமை அன்று காலை 10 மணி அளவில் மைய வளாகத்தில் வேளாண் விளைபொருட்களுக்கான ஏற்றுமதி வாய்ப்புகள் குறித்த கட்டண பயிற்சி ஒரு நாள் நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் ஏற்றுமதி தொழிலை துவங்குவதற்கு முன்பு செய்ய வேண்டியவை, வேளாண் விளைபொருட்களை எவ்வாறு தேர்ந்தெடுப்பது, அதற்கான வழிமுறைகள் மற்றும் தேவைப்படும் ஆவணங்கள், ஏற்றுமதி தொழிலில் ஏற்படும் பிரச்சனைகள் மற்றும் தீர்வுகள் குறித்து வல்லுநர்கள் வாயிலாக பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. இப்பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர் ரூபாய் 150 பணம் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும். பயிற்சியின் நிறைவில் சான்றிதழ் வழங்கப்படும். மேலும் இது குறித்த விவரங்களுக்கு 9488393849 மற்றும் 9488967675 என்ற அலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகள் உபயோகிக்காமல் முட்டைகோசு மற்றும் பூகோசு சாகுபடி செய்ய முடியும். இதற்கு கீழ்கண்ட ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை முறைகளை கையாள வேண்டும். முட்டைகோசில் ஒவ்வொரு 25 வரிசைகளுக்கு இடையே கடுகு கவர்ச்சி பயிரை ஊடுபயிராக நட வேண்டும். வயலின் முதல் மற்றும் கடைசி வரிசையில் கடுகு நட வேண்டும். வைரமுதுகு அந்துப்பூச்சிகளை கவர ஏக்கருக்கு 3 விளக்கு பொறிகளை அமைக்க வேண்டும். அதாவது ஒரு வாளி தண்ணீர் நிரப்பி அதற்கு மேல் விளக்கு பொருத்த வேண்டும். 3 அல்லது 4 நாட்களில் அந்துப்பூச்சிகள் கொல்லப்பட்டுவிடும். வைரமுதுகு அந்துப்பூச்சி செடி 1க்கு 1 என்ற எண்ணிக்கையில் இருக்கும்போது பாசில்லஸ் துரிஞ்சியன்சிஸ் உயிரி பூச்சிக்கொல்லிகள் 1 லிட்டர் தண்ணீரில் 1 கிராம் என்ற அளவில் கலந்து தெளிக்க வேண்டும். அல்லது நடவுக்கு பின் 18 முதல் 25வது நாளில் வேப்பங்கொட்டை சாறு 5% கரைசலை பூக்கும் தருவாயில் தெளிக்க வேண்டும். வைரமுதுகு அந்துப்பூச்சி செடி 1ற்கு மேல் தென்பட்டால் 10லிருந்து 15 நாட்கள் இடைவெளியில் மேற்கூறிய தெளிப்பை மீண்டும் தெளிக்க வேண்டும். அதிகபட்சமாக 3 முதல் 4 முறை வேப்பங்கொட்டை சாறு தெளிக்கலாம். வேப்பங்கொட்டை சாறு தெளிக்கும் போது கரைசல் செடிகளின் அனைத்து பகுதிகளையும் நனைக்க வேண்டும். டீரைகோ கிரமாடைட்டியே பேக்ரோ முட்டை ஒட்டுண்ணிகளை ஹெக்டருக்கு 0.5 முதல் 0.75 லட்சம் என்ற எண்ணிக்கையில் 3லிருந்து 4 முறை வயலில் விட வேண்டும்.
இலை வெட்டும் புழுக்களை கையால் சேகரித்து அழிக்கலாம் மற்றும் உணவு கவர்ச்சி பொறி வைத்தும் கட்டுப்படுத்தலாம். நன்கு வளர்ந்த புழுக்களை கொல்ல மீத்தோமைல் 250 கிராம் கலந்த 10 கிலோ அரிசி அல்லது கோதுமையில் 2 கிலோ வெல்லம் கலந்து 1 ஏக்கருக்கு பயன்படுத்தலாம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 35 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 17 ரூபாய்க்கும், சொரக்காய் 1 கிலோ 8 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 35 ரூபாய்க்கும், மாங்காய் 1 கிலோ 35 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 1 கிலோ 75 ரூபாய்க்கும், கொத்தவரை 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 10 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 48 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், முள்ளங்கி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், கருணைக்கிழங்கு 1 கிலோ 32 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 1 கிலோ 34 ரூபாய்க்கும், மரவள்ளிக்கிழங்கு 1 கிலோ 15 ரூபாய்க்கும், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 1 கிலோ 15 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 22 ரூபாய்க்கும், பீன்ஸ் 1 கிலோ 45 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 25 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 13 ரூபாய்க்கும், முட்டைக்கோஸ் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், கீரைகள் கட்டொன்று 3 ரூபாய்க்கும், கருவேப்பிலை கட்டொன்று 5 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டொன்று 5 ரூபாய்க்கும், புதினா கட்டொன்று 5 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்திரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட் விலை 100 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 1300 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 500 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 280 ரூபாய்க்கும், செண்டு மல்லி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 100 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 120 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 200 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 75 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 240 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 40 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் தெற்கு மண்டலம் 2ற்கு உட்பட்ட மாவட்டங்களான புதுக்கோட்டை, மதுரை, திண்டுக்கல், ராமநாதபுரம், தேனி, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 28.6 டிகிரி செல்சியஸ் ஆகும், குறைந்தபட்சமாக 17.9 டிகிரி செல்சியஸ் ஆகும். காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 42% ஆகும். காற்றின் வேகம் மணிக்கு 3.7 கிலோமீட்டர் ஆகும். மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 20.8% ஆகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 23.6 டிகிரி செல்சியஸ் ஆகும். மழை அளவு 0 மில்லிமீட்டர் ஆகும். சூரிய கதிர்வீச்சு 482.6 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகும். வளிமண்டல அழுத்தம் 939.4 ஹெக்டா பாஸ்கல் அளவாகும். இலையின் ஈரப்பதம் மணிக்கு 0 இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை எதுவும் இல்லை. இத்துடன் வேளாண் செய்திகள் நிறைவடைந்தது. வணக்கம். குழம்புல மசாலா அதிகமா இருக்கு. எத்தனை முறை சொல்லியிருக்கேன், எவ்வளவு தேவையோ அதை மட்டும் போடுன்னு. அட, நான் எப்பவோ ஒரு முறை இப்படி பண்றேன். ஆனா நீங்க வயல்ல எப்பவுமே கண்ட கிருமிநாசினிய போடுறீங்க. அப்ப அது மருமக சொல்றது சரிதான். பாரு, வயல்ல எத்தனை தேவையோ அத்தனை மருந்து தான் போடணும்.
நினைவுல வையுங்க, கிருமி நாசினி விஷத்தன்மை கொண்டது. டப்பாவுல எழுதப்பட்டிருக்கும் அளவுல தான் மருந்த போடணும். முதலில் ஃபெரோமோன் ட்ராப், லைட் ட்ராப், உதவும் கிருமிகள், உயிரி கிருமி நாசினி ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே ரசாயன கிருமி நாசினியை பயன்படுத்த வேண்டும். தெளிப்பை காலை மாலை கையுறை, மாஸ்க் மற்றும் உடலை முழுவதும் மூடும் உடை அணிந்து செய்யுங்கள். காற்றின் திசையில் தெளிக்கும் போது பின்னால் செல்லவும். மருந்தின் டப்பா தெளிக்கும் கருவியை பாதுகாப்பான இடத்தில் வையுங்கள். இப்ப கொஞ்சம் புரிஞ்சுதா? புரிஞ்சுக்கிட்டேன் ராணி. இனிமே தப்பு பண்ண மாட்டேன். மருமக உனக்கு தண்ணி காட்டிட்டா இல்ல? தரமான உயர் விளைச்சல் ரக மற்றும் வீரிய ஒட்டு ரக விதைகளே லாபகரமான வேளாண்மைக்கு இன்றியமையாததாகும். விதை பரிசோதனை நிலையங்கள் விதைகளின் முளைப்புத் திறன், புற தூய்மை, விதையின் ஈரப்பதம் மற்றும் விதைநலம் ஆகிய விதைத்தர காரணிகளை பகுப்பாய்வு செய்ய பயன்படுகின்றன. அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள விதை பரிசோதனை நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து விவரிக்கின்றார் இந்நிலைய வேளாண்மை அலுவலர் சி. ராஜேஸ்வரி அவர்கள். மாவட்டத்தில் வந்து விதை ஆய்வாளர்கள் அப்படி இருக்காங்க அவங்க. அப்புறம் நம்ம வந்து வேளாண்மை துறைகள் அங்கேருந்து வர்ற விதைகளை வந்து நம்ம இங்கே வந்து பரிசோதனை பண்ணி நல்லா அதோட முளைப்புத்திறனை வந்து நாங்கள் ஆய்வு பண்ணி அதை வந்து நல்ல விதைகளாக விவசாயிகளுக்கு வந்து விநியோகம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இந்த ஆய்வகத்தோட வந்து முக்கிய நோக்கம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 விதமான விதைகள் வந்து நாங்கள் இங்கே வந்துகிட்டு இருக்கு. வந்து நம்ம வேளாண்மை துறைகளில் வந்து நம்ம வேளாண்மை விரிவாக்க மையங்களில் வந்து நம்ம வேளாண்மை துறையில் வந்து கொள்முதல் பண்ணுற விதைகளை வந்து விவசாயிகளுக்கு விநியோகம் பண்ணுறதுக்காக அதிலேருந்து வந்து நம்ம விதை சான்று அலுவலர்கள் வந்து விதை முறைகள் கொண்டு வருவாங்க. அதுக்கு வந்து சான்று விதைகள்னு சொல்லிட்டு பேர். அந்த சான்று விதைகளை இங்கே நாங்கள் ஆய்வு பண்ணுறோம். ரெண்டாவதாக வந்து நம்ம மாவட்டத்தில் வந்து 3 விதை ஆய்வாளர்கள் இருக்காங்க. அவங்க வந்து ஒவ்வொரு விற்பனை நிலையங்கள் கடைகள்லேருந்து கொண்டு வர விதைகள் வந்து விவசாயிக்கு கொடுக்குற விதைகள் வந்து இங்கே வந்து கொண்டு வருவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் வந்து இலக்கு வந்து ஆண்டுதோறும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து கொடுக்கும்போது அதையும் நாங்கள் ஆய்வு பண்ணி அதை வந்து நம்ம அதுக்கான அறிக்கை வந்து கொடுக்குறோம். மூன்றாவதாக வந்து அந்த இங்கே உள்ள கடைகள் மற்றும் இங்கே உள்ள விவசாயிகள் வந்து நேரடியாக தாங்கள் உற்பத்தி பண்ணுற விதைகளோட தரத்தை அறிஞ்சிக்கிறதுக்காக இங்கே வந்து விதைகள் கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து பனி மாதிரிகள்னு சொல்கிறோம். அப்போ 3 விதமான விதை மாதிரிகள் வந்து நம்ம அலுவலகத்தில் வந்து ஆய்வு பண்ணுறோம். சான்று விதை மாதிரிகள், ஆய்வாளர் விதைகள் மற்றும் பனி மாதிரிகள். 7.5 to 8.5 pH இருந்தால் தான் நம்ம இந்த மீடியம் சாயில் வந்து சூட்டபிள் ஃபார் ஆல் கிராப்ஸ். அந்த 8.5 pH வந்து அது வந்து ரெப்ரசன்ஸ் வந்து நியூட்ரியன் ஸ்டேட்டஸ் ஆஃப் த சாயில். அப்போ வந்து அந்த சாயிலில் வந்து எவ்வளோ கண்டு அந்த pH வச்சு முடிவு பண்ணுவோம். இப்போ போடுற மீடியாவுமே pH should be 7.5 to 8.5. கிராப்போட விதைகள் கலந்துருக்கா, இல்லை மற்ற ரகங்கள் கலந்துருக்கா, இல்லை வேறு ஏதாவது பூச்சி தாக்குன விதைகள் நோய் கலந்துருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்போம். அதுலேருந்து நல்ல விதைகள் வந்து நம்ம தேர்வு பண்ணிவிட்டு அதில் வந்து ஈரப்பதம், அதாவது வந்து நம்ம வந்து ஒரு விதை வந்து முளைக்கணும்னா கண்டிப்பாக பேசிக்காக வந்து அதோட கரெக்டாக அது குறிப்பிட்ட அளவில் வந்து அதோட அந்த ஈரப்பதம் வந்து இருக்கணும். அந்த ஈரப்பதத்தை வந்து டெஸ்ட் பண்ணி சொல்லுவோம். அப்புறம் வந்து அந்த விதைகளோட முளைப்புத்திறன் அந்த ஒவ்வொருக்கும் வந்து இப்போ வந்து ஒவ்வொரு பயிர் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஒவ்வொரு பயிருக்கும் வந்து இப்போ வந்து எடுத்துக்காட்டாக உளுந்து அப்படின்னு சொன்னால் 7 நாள், மக்காச்சோளம் 7 நாள், தட்டைப்பயிறு 8 நாள். அதே மாதிரி பயிர் வயல் இதே அந்த மாதிரி நெல்லுன்னு எடுத்துட்டோம், நெல் வந்து 14 நாள். அப்புறம் பெரும்பாலும் காய்கறி விதைகள் எல்லாமே 14 நாள். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு முளைப்புத்திறன் இருக்குது. நம்ம அதுக்கேற்ற மாதிரி அந்த விதைகளை வந்து ஒவ்வொரு விதையும் வந்து 400 விதைகள் வந்து முளைப்புத்திறன் போடுறோம். அந்த 400 விதைகளில் வந்து பார்த்திங்கன்னா 50-50 போட்டால் 8 ட்ரையல் போடுறோம். 100-100 போட்டோம்னா 4 ட்ரையல். அந்த மாதிரி இந்த ட்ரையல் போட்ட அந்த விதைகள் வந்து அந்த குறிப்பிட்ட அந்த ஒவ்வொருக்கும் எத்தனை நாள் இருக்கோ அத்தனை நாளில் வந்து கவுண்டிங் எடுப்போம் சார். இப்போ அந்த கவுண்டிங் எடுக்கும்போது
இப்போ இதில் வந்து 50 விதைகள் இருக்குதுன்னா அந்த 50 விதைகளில் வந்து எத்தனை விதைகள் வந்து நல்ல அது வந்து இயல்பான நாற்றுகள்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து அப்நார்மல் சீல்டிங்ஸு, வேறு ஏதாவது வந்து ரூட்டும் அந்த ஷூட்டும் ஒரே லென்த்து அது மாதிரி இருந்துச்சுன்னா வந்து நார்மலாக இருக்கும். அப்நார்மல் வேறு ஏதாவது டிசீஸ் அஃபெக்ட் ஆகி இல்லாட்டி நோய் தாக்கு நம்ம பூச்சி தாக்குன நோயாக இருந்தால் அதோட நாற்றுகளோட இது வந்து கம்மியாக இருக்கும். அப்புறம் வந்து முளைக்காத விதைகள், கடின விதைகள்னு சொல்லுவோம். ஒரு முளைக்காத விதைகள் இந்த மாதிரி இது இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா இதை வந்து கவுண்ட் பண்ணுவோம். இப்போ வந்து அப்புறம் அதே மாதிரி மண்ணிலே போடுவோம். அது பெரிய விதைகளாக அப்படி இருந்துச்சுன்னா அந்த மண்ணில் போடுவோம். இதில் வந்து 100 விதைகள் போடுறோம். இதை வச்சு பர்சன்டேஜ் இப்போ 400 விதைக்கு இத்தனை விதை முளைக்கும் போது 100க்கு வந்து எத்தனை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் சார். இப்போ வந்து இது வேர்க்கடலை பார்க்குறோம். இது வந்து நம்ம வந்து இப்போ ஒவ்வொரு பயிருக்கு இப்போ வந்து பெரும்பாலும் இப்போ நெல்லுன்னு எடுத்துட்டோம்னா அதில் வந்து கண்டிப்பாக வந்து 80 விதை முளைச்சாதான் இயல்பானதுன்னு சொல்கிறோம். அப்படி இருந்தாலும் பாஸ் வந்து இல்லாட்டி மற்றது அந்த வந்து விவசாயிகளுக்கு வந்து கொடுக்குறதுக்கு வந்து லாயக்கு இல்லை, அதை வந்து நம்ம வந்து ஃபெயில் பண்ணி விட்ருவோம். அதே மாதிரி இப்போ காய்கறிகள் எடுத்துட்டோம்னா ஒவ்வொரு பேருக்கு 60லேருந்து 65% வந்து முளைப்பு திறன் இருக்கணும். இப்போ மக்காச்சோளம்னா கண்டிப்பாக 90% கம்மியாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி அந்த ஒவ்வொரு முளைப்பு திறன் நாங்கள் வந்து ரிசல்ட் தான் கொடுக்குறோம். அந்த அறிக்கையை பேஸ் பண்ணிட்டு தான் அதை வந்து நம்ம வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதை வந்து விவசாயிக்கு விநியோகம் பண்ண முடியாது. மேலும் விவரங்கள் பெற சி ராஜேஸ்வரி அவர்களை 09942618880 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10லிருந்து 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. பத்தொன்பது 1/2017 வியாழக்கிழமை அன்று பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாற்றி யோசிச்சேங்க. தென்னையில் கூன் வண்டு மற்றும் காண்டாமிருக வண்டினை கட்டுப்படுத்த புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பயன்பெற்ற நாமக்கல் மாவட்டம் பேலுக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த வேளாண்மையாளர் ஏ மனோகரன் அவர்களின் அனுபவங்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் கார்னேசன் மலர். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கிடேரி கன்று வளர்ப்பு குறித்து தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை உற்பத்தி மற்றும் மேலாண்மை துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் ஆர் ஆறுமுகம் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். இன்றைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறோம். பொன்விளையும் பூமி நிகழ்ச்சிகளை நீங்கள் இணையதளத்தின் வழியாகவும் பார்க்கலாம். எங்களின் இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture-chennai மற்றும் www.ddpodigai.org.in. ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய சமூக வலைத்தளங்களில் agri-dd சென்னை என்ற முகவரியில் பார்த்து பயன்பெறலாம். உங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. வேளாண்மை குறித்த விவரங்கள் பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 1800-180-1551 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.